Hello everyone, welcome back to Keyword Emerging Kids channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா write a method which will return list of odd numbers between 1 to 20. ஸோ இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா 1 to 20குள்ளே இருக்க ஆட் நம்பர்ஸ் நம்ம இதில் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இங்கே யூஸ்வலாக வந்து ஆட் நம்பர்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை கால் பண்ணிவிட்டு ஒரு ஃபார்லூப் படித்து நம்ம எடுத்துடலாம். பட் இதில் என்ன கொஸ்டின் அவங்க ட்ரிக்கியாக கேட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து டைரெக்டாக ஃபார்லூப் படிக்க தேவையில்லை. பட் இதில் கொஸ்டினை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ரைட் அ மெத்தட். ஸோ we need to write a method which will return, so it needs to return, okay, so which will return list of odd numbers. List of odd numbers means all the odd numbers between 1 to 20. It's not a single number. ஸோ இதில் இருக்க எல்லா ஆட் நம்பரையுமே இது பிரிண்ட் பண்ணணும். இதுதான் இதோட கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் நம்ம இதுக்கு க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு ஆட் நம்பர் அப்படின்னு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பப்ளிக் வச்சுக்கிறேன். இதை நான் ஸ்டாட்டிக் மெத்தடாக வச்சுக்கிறேன். இது ஏன் ஸ்டாட்டிக் மெத்தடாக வச்சுருக்கேன்னு நான் சொல்கிறேன் பின்னால். நம்பர் ஓகே. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா யூஸ்வலாகவே வந்து ஆட் நம்பர் ஈவன் நம்பர் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மெத்தட் தான். ஸோ இந்த ஃபார் லூப்பில் போயிட்டு ஸோ இனிஷியலைசேஷன் ஃபஸ்ட்டு எங்கேருந்து இனிஷியலைஸ் ஆகணும், ஒன்றுலேருந்து இனிஷியலைஸ் ஆகணும். ஸோ i ஈக்குவல் டு 1. எது வரைக்கும் போகணும், 20 வரைக்கும் போகணும். ஸோ i ஈக்குவல் டு லெஸ் தென் 20, லெஸ் தென் ஈக்குவல் டு 20. ஸோ ஏன்னா 20 வரைக்கும் போகணும், அதனால் ஈக்குவல் டு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். லெஸ் தென் ஈக்குவல் டு 20. இங்கே i ப்ளஸ் ப்ளஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் அது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரணும். இங்கே ஒரு கண்டிஷன் நம்ம கொடுப்போம். என்ன கண்டிஷன்னா இஃப் கண்டிஷனில் வந்து இஃப் i வந்து டிவைடட் பை 2 நாட் ஈக்குவல் டு 0, ஸோ 2ஆல் வகுப்படலை அப்படின்னா அது வந்து ஆட் நம்பர். இதுதான் வந்து கான்செப்ட், கரெக்டுங்களா? ஸோ இப்போ சிஸ் அவுட்டில் போயிட்டு நம்ம ஐ அப்படின்னு பிரிண்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஐ வந்து வேல்யூ கிடைக்கும். ஸோ இது நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஏதோ ஒரு க்ளோசிங் பிரேசஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது ஆக்சுவலி. ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஏன் வந்து ஓகே. ஸோ நம்ம இங்கே மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ணவே இல்லை. அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா ரன்னர்ஸில் வந்து ஜாவா கான்ஃபிகரேஷன்ஸ் வரல, ரன் கான்ஃபிகரேஷன் மட்டும் வருது. ஸோ இதோட நம்ம ஏன்னா மெத்தடை க்ரியேட் பண்ணியிருக்கனால மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ணணும். இப்போ நான் மெத்தட் இல்லாமல் ஜஸ்ட்டு நான் நார்மலாக இந்த ஃபார்ல படித்து காட்டுறேன். சரி, இது ஒரு மெயின் மெத்தடுக்குள்ளே கொடுத்து பார்க்குறேன். இதை நம்ம வந்து மெயின் மெத்தடில் பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எக்ஸிக்யூட் ஆகும், நமக்கு அவுட்புட்டும் பிரிண்ட் ஆகும். 1 3 5 7 9 11 13. ஸோ இதுதான் வந்து இதுக்கு இந்த 1 to 20குள்ளே இருக்க ஆட் நம்பர்ஸ். இதே ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னா இதை இந்த நாட் ஈக்குவல் தூக்கிட்டு ஈக்குவல்னு போட்டுப்போம். அவ்வளோதான். 2 4 6 8 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட், ஓகேங்களா? ஸோ இங்கே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்னா நம்ம இங்கே கொடுத்து பண்ண தேவையில்லை. ஸோ என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது நம்ம ரிட்டர்ன் கான்செப்ட் இங்கே யூஸ் பண்ணணும் டு கெட் த லிஸ்ட் ஆஃப் ஆட் நம்பர்ஸ். அதுதான் அவங்க கொடுத்துருக்க ஸ்கோப்பு. ஸோ இது பார்க்க சின்னதாக இருக்கலாம், பட் நம்ம இன்டர்வியூவில் சடனாக கேட்கும் போது நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் இது. ஏன்னா நம்ம யூஸ்வலாக இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் ஈஸியாக பண்ணிடலாம். ரிட்டர்ன் கான்செப்ட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு டப்புன்னு வராது. ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பழைய மாதிரி மெயின் மெத்தட்லாம் தூக்கிடுறேன். ஸோ இதிலே வச்சுக்கிறேன். இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், இப்போது இந்த லாஜிக்கை நான் இப்படியும் எழுதலாம், இல்லை இப்போ நான் இஃப் கண்டிஷன் உள்ளே யூஸ் பண்ண வேணாம், ஓகேங்களா? இந்த லாஜிக்கை நான் வேறு மாதிரி எழுதணும் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு ஒவ்வொரு இன்க்ரிமெண்ட்டுக்கும் எனக்கு என்ன ஆட் ஆகணும், 2 ஆட் ஆகணும். அதாவது 1 + 2 = 3, 3 + 2 = 5. ஸோ அதுதான் ஆட் நம்பர்ஸ், கரெக்டாக? 1 3 5 7 9. ஸோ அதுதான் ஆட் நம்பர்ஸ். ஸோ அந்த இடத்துல வந்து +2 இங்கேயும் இப்படியும் கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்தாலும் தப்பு கிடையாது. இப்படி கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபார் லூப்பு நம்ம இந்த இடத்துல வச்சுருக்கோம், ஓகேங்களா? ஸோ இதை
நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் எது நமக்கு ரிட்டர்ன் ஆகணும்? ஆட் நம் ஆட் நம்பர் ரிட்டர்ன் ஆகணும். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நம்ம பாஸ் பண்ணுறோம். பட் இதுதான் வந்து ஆக்சுவலி அந்த ஒரு பர்சன் வந்து ரைட் பண்ண ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து இந்த கான்செப்ட்ல தரவா இருந்தாரு, எழுதிட்டாரு. பட் அவங்க கேட்டது என்னன்னா, விச் வில் ரிட்டர்ன் லிஸ்ட் ஆஃப் ஆட் நம்பர்ஸ். ஸோ அவங்க என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதை வந்து நீங்கள் அரேல ஸ்டோர் பண்ணிக்கலாம். அரேல வந்து ஏன்னா இன்ட்டு வந்து மல்டிபிள் டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணாது. ஏன்னா இன்ட்டோட பைட் சைஸ் வந்து கம்மி தான். கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த டைம்ல நம்ம லாங் போவோம். ஸோ அந்த மாதிரியும் நம்ம யோசிக்க முடியாது. ஸோ இது என்ன பண்ணணும்னா, லிஸ்ட் ஆஃப் அரேல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்மளோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே. அது அவங்க கொடுத்த க்ளூ என்னன்னா, நீங்க இத அரேல ஸ்டோர் பண்ணிட்டு, அப்புறமேட்டு நீங்க ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதோட ஸ்கோப் அவ்வளோதான். இத இவ்ளோ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக தான். இங்க ரிட்டர்ன் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து அது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். இங்க நம்ம இன்ட் யூஸ் பண்ண சாரி வாய்ட் யூஸ் பண்ண முடியாது. வாய்ட் யூஸ் பண்ணா ரிட்டர்ன் வராது. ஸோ ரிட்டர்ன் இங்க குடுத்துடுறோம். ஸோ இப்ப இது அவங்க சொல்லியிருந்த கான்செப்ட் என்னன்னா, நீங்க இதுக்கு எனக்கு வந்து அரேல ஸ்டோர் பண்ணிட்டு, அதுலருந்து எடுத்து பண்ணுங்க. இவ்வளோதான் அவங்க சொல்லியிருந்த கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதையே நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் இங்க போயிட்டு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். லிஸ்ட்ல என்ன டைப் இது வந்து இன்டிஜர் டைப். ஓகேவா? நான் எல்ஐன்னு வச்சுக்கிறேன் லிஸ்ட்டுக்கு நேமு. நியூ அரே லிஸ்ட். ஓகேவா? ஸோ நியூ அரே லிஸ்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஃபார் லூப் நம்ம ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த ஃபார் லூப்ல போயிட்டு எல்ஐ டாட் ஆட் எதை ஆட் பண்ண போறோம்னா ஐ. ஸோ இங்க ஐ வேல்யூ தான் இன்கிரிமெண்ட் ஆயிட்டே இருக்கு. அதாவது ஐ வேல்யூ 1ன்னு வச்சிருக்கோம். அப்போ வந்து இந்த கண்டிஷன் செக் பண்ணும். தென் இங்க வரும், உள்ள வரும். ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இங்க ஐ வேல்யூ எல்ஐ டாட் ஆட் ஐன்னு போடுது. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் அதாவது 0th இண்டெக்ஸ்ல போயிட்டு 1ன்னு ஸ்டோர் பண்ணிக்கும். அகைன் இங்க போகும். இங்க போகும்போது +2 இன்கிரிமெண்ட் ஆகும். ஸோ நவ் ஐ வேல்யூ வில் பி 3. ரைட்? ஸோ ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 20ன்னு பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ. அகைன் உள்ள வரும். எல்ஐ டாட் ஆட் ஐ. ஸோ இங்க ஐ வேல்யூ 3. இது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மாதிரி டில் லைக் 19 வரைக்கும் ஸ்டோர் ஆகும். ஏன்னா 19 ஆட் நம்பர். ஸோ 19 வரைக்கும் இந்த அரேல ஸ்டோர் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் இங்க நம்ம என்ன கொடுக்கணும்னா ரிட்டர்ன் எல்ஐன்னு கொடுத்துருவோம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஒரு மெயின் மெத்தட்ல நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பிரிண்ட் பண்றதுக்காக என்ன பண்ண போறோம்னா, ஒரு மெயின் மெத்தட் கிரியேட் பண்றோம். இந்த மெயின் மெத்தட்ல போயிட்டு நம்ம இங்க ஏன் நான் ஸ்டாட்டிக்கா கொடுத்தேன் அப்படின்னா, ஸ்டாட்டிக் கொடுத்தா நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண தேவையில்ல. அந்த மெத்தட கால் பண்றதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண தேவையில்ல. ஸோ டைரக்ட்டா மெத்தட் நேம வச்சே நம்ம கால் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் இங்க ஸ்டாட்டிக்கா கொடுத்தேன். இப்போ சிஸ்அவுட்ல போயிட்டு நான் என்ன பண்றேன், ஆட் நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ கொடுத்துட்டு நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்றேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு அவுட்புட் வருது. 1, 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 19. ஸோ அவுட்புட் வந்து 1 to 20க்குள்ள இருக்க ஆட் நம்பர்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த அவுட்புட் தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. ஏன் அப்படின்னா, நம்ம லைவ் ப்ரோகிராம்ல பண்ணும்போது நம்ம சிஸ் அவுட்லலாம் பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்க மாட்டோம். அத கன்சோல்ல பிரிண்ட் ஆகுதாலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டோம். வேல்யூவ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிட்டு, அந்த வேல்யூவ வேற ஒரு மெத்தடுக்கு நம்ம பாஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ இப்ப இந்த இடத்துல வந்து நம்மளோட வேல்யூ வந்து எல்ஐல ஸ்டோர் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ எந்த இடத்துல அந்த வேல்யூ போய் பாஸ் ஆகணுமோ, அந்த இடத்துல நம்ம எல்ஐ அப்படின்ற வேரியபிள் நேம குடுத்துட்டோம்னா, அதுல இருக்க வேல்யூஸ் எல்லாமே பாஸ் ஆயிட்டே வரும். ஸோ இந்த கான்செப்ட் தான் அவங்க எதிர்பார்த்திருக்காங்களே தவிர, நமக்கு ஆட் அண்ட் ஈவன் கண்டுபிடிக்க தெரியுதான்னு எதிர்பார்க்கல. ஸோ இது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் பெர்சனால ஆன்சர் பண்ண முடியல. ஸோ அவரு வந்து எப்படி சமாளிச்சிருக்காரு அப்படின்னா, என்னோட ப்ராஜெக்ட்ல நான் இத பண்ணதில்ல அப்படின்ற மாரி சமாளிச்சிருக்காரு. பட் அவருக்கு அந்த கான்செப்ட் தெரியும். இந்த ப்ரோகிராம்லாம் நல்லாவே பழக்கப்பட்ட ப்ரோகிராம் தான். அவரோட ப்ராஜெக்ட்ல இத பண்ணது தான். பட் அவரோட ப்ராஜெக்ட்ல இது எங்க யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத நீங்க இந்த ஆட் ஈவன் எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க பிகினரா இருந்தீங்க அப்படி யோசிச்சீங்க அப்படின்னா, நீங்க எங்க யூஸ் பண்ணலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அது கரெக்ட்டா தப்பான்றது நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் கான்செப்ட். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் இந்த மாரி கன்டென்ட் உங்களுக்கு புதுசா வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. எனக்கு நீங்க குடுக்குற ஒரு சின்ன லைக் தான் என்னோட மோட்டிவேட் பண்ணும். ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க் யூ ஃபார் யுவர் டைம் கைஸ்.